வணக்கம். நீங்க கேட்டதால நாம இன்னைக்கு ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா அலசப் போறோம். நம்ம கையில இருக்கிறது திராவிட அரசியலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுத்தறிவுவாதம் மற்றும் ஊடக பாசாங்குங்கிற தலைப்புல வந்த ஒரு கட்டுரை. இது ஒரு செம்மையான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது. மூட நம்பிக்கையை எதிர்க்கிறோம் சொல்ற இயக்கங்கள், அந்த மூட நம்பிக்கைய ராப்பகலா ஒளிபரப்புற பெரிய பெரிய டிவி சேனல்களே எதுவும் சொல்லாம, அத பார்க்கிற அப்பாவி மக்கள மட்டும் ஏன் குறி வைக்கிறாங்க? அதிலும் குறிப்பா அந்த டிவி சேனல்கள் தங்களோட அரசியல் நண்பர்களா இருக்கும்போது என்ன நடக்குது? வாங்க இந்த கட்டுரை என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா. இது மேலோட்டமா பார்க்க ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி தெரியலாம். ஆனா, ஒரு சித்தாந்தம் எப்படி அரசியல் வசதிக்காக வளைக்கப்படுது, அதனால அதோட நம்பகத்தன்மை எப்படி கேள்விக்குள்ளாகுதுங்கிற ஒரு பெரிய விவாதத்துக்கான கதவை இந்த கட்டுரை திறக்குது. இதுல சொல்லப்பட்டிருக்கிற வாதங்கள ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். சரி, அப்போ முதல் விஷயத்துக்கு வருவோம். கட்டுரை சமீபத்துல நடந்த ஒரு சம்பவத்துல இருந்து தான் தொடங்குது. திராவிடர் கழகத்தோட மகளிர் அணியினர் ஜனவரி 2, 2025ல ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். அதாவது டிவில வர்ற மூட நம்பிக்கை சீரியல்களுக்கு எதிரா ஒரு பிரச்சாரம் பண்ண போறாங்களாம். அவங்களோட திட்டம் என்னன்னா, வீடு வீடா போயி அங்க இருக்கிற பெண்கள் கிட்ட இந்த மாரி சீரியல்ஸ் எல்லாம் பார்க்காதீங்கன்னு பிரச்சாரம் செய்ய போறாங்களாம். இது கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஒரு சமூக அக்கறையோட செய்யற மாதிரி தான் தெரியுது. ஆனா ஒரு சின்ன கேள்வி வருது. கோடிக்கணக்கான மக்கள வீடு வீடா சந்திச்சு பார்க்காதீங்கன்னு சொல்றது சுலபமா? இல்ல ஒரே ஒரு டிவி சேனல் ஆபீஸ்க்கு போய், ஐயா இந்த மாதிரி நிகழ்ச்சிய ஒளிபரப்பாதீங்க அன்னு சொல்றது சுலபமா? கட்டுரையாளர் இதை எப்படி பார்க்கிறார்? நீங்க கேட்ட அதே கேள்வியை தான் கட்டுரையாளரும் கேட்கிறார். ஆனா இன்னும் கொஞ்சம் காட்டமா. அவர் இந்த பிரச்சார யுக்தியை ஒரு முட்டாள்தனமான செயல்னு விமர்சிக்கிறார். அவர் ஒரு பழமொழியை கூட மேற்கோள் காட்டுறார். கூரையில் ஏறி கோழியை பிடிக்க முடியாதவன் வானத்தில் ஏறி வைகுண்டம் போனான்னு. ஓ! அதாவது பிரச்சனையின் மூல காரணமான டிவி சேனல்களை விட்டுட்டு அதை பார்க்கிற மக்களை நோக்கி போறது ஒரு பயனற்ற செயல்னு அவர் சொல்றார். இது கிட்டத்தட்ட நோய்க்கான காரணத்த கண்டுபிடிக்காம, அறிகுறிக்கு மட்டும் மருந்து குடுப்பது போல இருக்கு, இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. கட்டுரையாளர் அதையே தான் சுட்டிக்காட்டுகிறார். இது முதல் தடவை இல்ல. பல வருஷமா இது போன்ற தீர்மானங்கள் போடப்படுது, பிரச்சாரங்கள் அறிவிக்கப்படுது. ஆனா ஏதாவது மாற்றம் நடந்திருக்கா? ஒரு சீரியல் நின்னு போயிருக்கா? இல்ல. ஒரு முயற்சி தானே கட்டுரை கடுமையா வாதிடுது. சரி. ஒருவேளை இந்த யுக்தி பயனற்றதுன்னு தெரிஞ்சு அவங்க இத செய்றாங்கன்னா, அப்போ உண்மையான காரணத்த, அதாவது அந்த டிவி சேனல்களை ஏன் அவங்க நேரடியாக எதிர்க்க மாட்டேங்கிறாங்க? அதுக்கு பின்னாடி வேற எதுவும் காரணம் இருக்குமா? கட்டுரை அத பத்தி பேசுதா? நிச்சயமா. அங்கதான் இந்த கட்டுரையின் மையப்புள்ளியே இருக்கு. கட்டுரையாளர் குறிப்பிடுற இந்த மூடநம்பிக்கை தொடர்களை அதிகமா ஒளிபரப்புற சன் டிவி, கலைஞர் டிவி போன்ற நிறுவனங்கள், ம். அவை திராவிடர் கழகத்தோட அரசியல் கூட்டாளியான திமுகவோட நேரடி தொடர்புடையவை. இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர்னு கட்டுரை சொல்லுது. அப்படியா? அப்போ விஷயம் ரொம்ப சிம்பிள். திராவிடர் கழகத் தலைவர் திரு கி. வீரமணி, சன் டிவியின் மாறன் சகோதரர்கள பொது நிகழ்ச்சிகள்ல அடிக்கடி சந்திக்கிறாங்க. பெரியார் திடலுக்கு கூட அவங்க வர்றாங்கன்னு கட்டுரை சொல்லுது. அப்போ அடுத்த தடவ சந்திக்கும்போது, "என்ன பாஸ், உங்க டிவில இப்படி ஒரு சீரியல் போகுதே, பகுத்தறிவுக்கு எதிரா இருக்கே, கொஞ்சம் நிறுத்துங்களேன்னு" ஒரு நண்பரா கேட்கலாமே. ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? பயமா? இல்லனா வியாபாரம் வேற, கொள்கை வேறன்னு ஒரு கோட்ட குழிச்சிட்டாங்களாம். இந்த கேள்விகளை தான் கட்டுரையாளரும் முன்வைக்கிறார். இது வெறும் பயம்னு சொல்றதை விட இது ஒரு விதமான அரசியல் சமரசம்னு ஒரு பார்க்கிறார். அதாவது கொள்கையை விட அரசியல் கூட்டணி முக்கியமாகி விடும்போது சித்தாந்தங்கள் நீர்த்து போகும். ம். நம்ம கூட்டாளி நம்ம கொள்கைக்கு எதிராகவே செயல்பட்டாலும் கூட்டணியை காப்பாத்திக்கிறதுக்காக அமைதியா இருந்துடுறது. இந்த கட்டுரையின் பார்வையில இந்த விஷயத்துல விமர்சிக்கப்பட வேண்டியது அந்த டிவி சேனல்களை விட அவர்களுக்கு பகுத்தறிவு கற்றுக் கொடுத்ததாக சொல்லிக்கொள்ளும் இந்த இயக்கம்தான். இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அதாவது கொள்கையை விட கூட்டணி தான் முக்கியம் என்கிறாரா கட்டுரையாளர். இந்த அமைதி இப்போதைய கூட்டணி வஜால தான் வந்ததா? இல்ல இதுக்கு முன்னாடியும் இப்படிதான் இருந்தாங்களா? இந்த குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்க கட்டுரையாளர் ஏதாவது உதாரணங்கள காட்டுறாரா? கண்டிப்பா. இங்கதான் கட்டுரை ஒரு சுவாரஸ்யமான டைம் டிராவல் பண்ணுது. ஓஹோ! நிகழ்காலத்திலிருந்து நம்மள நேரா கடந்த காலத்துக்கு கூட்டிட்டு போகுது. இன்னைக்கு இருக்கிற இந்த அமைதி எவ்வளவு செயற்கையானதுன்னு புரிய வைக்க, அவங்க எதிரிகளா இருந்த ஒரு காலத்த நமக்கு நினைவுபடுத்துது. எதிரிகளா இருந்த காலமா? எப்போது? ஒரு காலகட்டத்துல திராவிடர் கழகமும் திமுகவும் வெவ்வேறு பாதைகள்ல பயணிச்சாங்க. அப்போ அவங்க அரசியல் எதிரிகள், குறிப்பா
திரு கே வீரமணி அம்மையார் ஜெயலலிதாவுடன் நட்பில் இருந்த காலகட்டம் அது. அப்போ இதே டிவி சேனல்களை பத்தின அவங்களோட பார்வை முற்றிலும் வேற மாதிரி இருந்திருக்கு. அப்போ என்ன சொன்னாங்க? சொன்னது மட்டுமில்ல, புத்தகமே போட்டிருக்காங்க. திராவிடர் கழகத்தினர் அந்த காலகட்டத்துல இந்துத்வாவில் கரைந்த திமுகங்கிற தலைப்புல ஒரு நூலையே வெளியிட்டிருக்காங்களாம். ஒரு நிமிஷம், இந்துத்வாவில் கரைந்த திமுகவா? இன்னைக்கு கூட்டாளியா இருக்கிறவங்கள பத்தி அப்போ இப்படி ஒரு புக்கே போட்டிருக்காங்களா? அடேங்கப்பா, இது பயங்கரமான குற்றச்சாட்டாச்சே. அந்த புத்தகத்துல என்னதான் எழுதியிருந்தாங்க? கட்டுரை அதுல இருந்து சில வரிகளை மேற்கோள் காட்டுது. ரொம்ப காட்டமான விமர்சனங்கள். உதாரணத்துக்கு, திமுக தொடர்புடைய நிறுவனங்கள் ஹிந்துத்துவாவை பிரச்சாரம் செய்யும் ஊதுகுழலாக மாறிவிட்டன. அவர்களின் பத்திரிகைக்கு பெயர் குங்குமம். முதல் அட்டைப்படத்திலேயே காஞ்சி சங்கராச்சாரியார் படம். ஓ, அப்புறம் அண்ணா பிறந்தநாள் என்று சன் தொலைக்காட்சியில் ராசிபலன் பார்க்கும் அவலம் நடக்கிறது. இந்த மாதிரி கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காங்க. அப்போ அன்னைக்கு சன் டிவி ராசிபலன் போட்டது அவலம். ஆனா இன்னைக்கு அதே சன் டிவியும் மற்ற சேனல்களும் ராசிபலன், பக்தி சீரியல்னு ஒளிபரப்பு போது அது அவலமா தெரியலையா? இதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுத்தறிவுவாதம்னு கட்டுரையாளர் சொல்றாரா? எக்ஸாக்ட்லி. இதுதான் கட்டுரையின் மையவாதம். தொலைக்காட்சி மாறவில்லை, நிகழ்ச்சிகள் மாறவில்லை. ஆனா அரசியல் கூட்டணி மாறிவிட்டது. ஆமா, அதனால விமர்சனங்களின் தொனியும் பார்வையும் மாறிவிட்டது. அன்னைக்கு எதிரியா இருந்ததால செஞ்ச விமர்சனம் இன்னைக்கு கூட்டாளியா இருக்கிறதால காணாம போயிடுச்சு. இதனால கொள்கைங்கிறது நிலையான ஒண்ணு இல்ல, அது அரசியல் நிலைப்பாடுகளுக்கு ஏற்ப மாறும் ஒரு கருவிதான் மக்கள் நினைக்கிறாங்க. இது அந்த சித்தாந்தத்தின் நம்பகத்தன்மையே கேள்விக்குள்ளாக்குதுன்னு கட்டுரையாளர் வாதிக்கிறார். அப்போ இது ஒரு அமைப்பு சார்ந்த இரட்டை நிலைப்பாடுன்னு புரியுது. ஆனா இதை இன்னும் ஆழமா தனிநபர் அளவுல கூட பார்க்க முடியுமா? உதாரணத்துக்கு, இந்த அமைப்போட தலைவர் திரு வீரமணி அவரோட செயல்பாடுகள்லயே இது சம்பந்தமா ஏதாவது முரண்பாடுகள் இருக்கிறதா கட்டுரை சுட்டிக்காட்டுதா? மிக முக்கியமான ஒரு புள்ளிக்கு வந்தீங்க. கட்டுரை அடுத்ததா அதைத்தான் செய்யுது. ஒரு அமைப்பின் கொள்கை முரண்பாட்டை விட அதன் தலைவரின் செயல்பாடுகளில் உள்ள முரண்பாட்டை சுட்டி காட்டும்போது அந்த வாதம் இன்னும் வலுப்பெறுது. திரு வீரமணி அவரோட சுயசரிதியான ஐயாவின் அடிச்சுவட்டில் நூலிலிருந்தே ஒரு சம்பவத்தை கட்டுரையாளர் ஆதாரமா காட்டுறார். என்ன சம்பவம் அது? 1988 தூரதர்ஷன்ல 7 தலைமுறை வளர்ச்சின்னு ஒரு தொலைக்காட்சி தொடர் வந்திருக்கு. அந்த தொடர் ஒரு சிறப்புப்பட்ட சமூகத்தை புகழ்ந்து மற்றவர்களை இழிவுபடுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லி அதை தடை செய்யணும்னு திரு வீரமணியே சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்ததா அவரோட புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்கார். இதுதான் எனக்கு புரியல. 1988ல ஒரு டிவி சீரியலை தடை பண்ணணும்னு கோர்ட்டுக்கே போன ஒருத்தரால இன்னைக்கு தன் நண்பர்களோட சேனல்கள்ல வர்ற பல சீரியல்களை பத்தி ஒரு வார்த்தை பேசக்கூட முடியலையா? வாட் சேஞ்ச்ட்? கட்டுரையாளர் இதே கேள்வியை தான் எழுப்பி அதுக்கான பதிலையும் அவரே சொல்றார். இது இயலாமை இல்ல, இது விருப்பமின்மை. விருப்பமின்மையா? ஆமா, இதுக்கு காரணம் அரசியல் கூட்டணி தான். 1988ல தூர்தர்ஷன் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இருந்த ஒரு அரசியல் நட்பு நிறுவனம் இல்ல, அது ஒரு பொது நிறுவனம். அதனால தைரியமா எதிர்க்க முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு இந்த சேனல்கள் தங்களோட அரசியல் நட்பு வட்டத்தில் இருக்கிறதால அந்த துணிவே இல்ல. கொள்கையை விட கூட்டணி முக்கியமாயிடுச்சு. அப்போ இது ஒரு வெளிப்படையான சமரசம்னு தான் கட்டுரை முடிவு பண்ணுதா? ஆமா. கடைசியா கட்டுரையாளர் சில நக்கலான வரிகளோட முடிக்கிறார். ஈரோட்டு கண்ணாடி போட்டிருப்பதால் தான் வழி தெரியவில்லையோன்னு ஒரு வரிய சொல்றார். அது கூர்மையான கிண்டல் தான். அதாவது பெரியாரின் சித்தாந்தத்தை பின்பற்றுவதாக சொல்லிக்கிட்டே அதுக்கு எதிரான விஷயங்களை தங்களோட கூட்டாளிகளே செய்யும்போது அதை பார்க்க தவறுகிறார்களோன்னு கிண்டல் செய்றார். இன்னொரு கடுமையான ஊமையையும் பயன்படுத்துறார். காமுகனை பக்கத்தில் வைத்துக்கொண்டு பெண்களின் பாதுகாப்பை பற்றி பேசுவதை போன்றது இதுன்னு சொல்றார். ஓ, ரொம்ப கடுமையான வார்த்தை. ஆமா, அதாவது மூடநம்பிக்கையை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களை நட்பு வட்டத்துல வைத்துக்கொண்டு மூடநம்பிக்கை ஒழிப்பு பற்றி பேசுவது எவ்வளவு பெரிய பாசாங்கத்தனம் என்பதை உணர்த்த இந்த ஓமையை பயன்படுத்துகிறார். சரி, நாம இதுவரைக்கும் பார்த்ததை வச்சு ஒரு சுருக்கத்துக்கு வருவோம். இந்த ஆழமான அலசல் நமக்கு என்ன காட்டுதுன்னா, ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம்னு சொல்லிக்கொள்ற ஒரு அமைப்பு ஒரு பிரச்சாரத்தை அறிவிக்குது. ஆனா அந்த பிரச்சார யுக்தியே தவறானது, பயனற்றதுன்னு கட்டுரை சொல்லுது. அதுக்கு உண்மையான காரணம் பிரச்சனையின் மூலமான டிவி சேனல்கள் அவங்களோட அரசியல் கூட்டாளிகளா இருப்பதுதான்னு சுட்டி காட்டுது. எதிரணியில் இருந்தப்போ காட்டின விமர்சன வீரியம் நட்பு வட்டத்துக்கு வந்ததும் எப்படி மழுங்கி போகுதுன்னு வரலாற்று உதாரணங்களோட விளக்குது. சுருக்கமா சொன்னா, எந்த ஒரு சித்தாந்தமா இருந்தாலும் சரி, அது அரசியல் வசதிகளுக்கும் கூட்டணிகளுக்கும் ஏற்ப வளைக்கப்படும் போது அது அதோட உண்மையான நோக்கத்தையும் மக்கள் மத்தியில அதோட நம்பகத்தன்மையும் இழந்துடுங்கிறது தான் இந்த கட்டுரையின் மையக்கரு. அப்போ
பகுத்தறிவுங்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்டதா இருக்க முடியாது. இருக்கவே முடியாது. அது எனக்கும் உனக்கும் எதிரிக்கும் நண்பனுக்கும் பொதுவா இருக்கும்போது தான் உண்மையானதா இருக்கும். இது நம்ம விவாதிச்ச மூலக்கட்டுரையின் பார்வைங்கிறத நீங்க நினைவுல வச்சுக்கணும். இது நிச்சயம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இது உங்களை ஒரு ஆழமான சிந்தனை கேட்டு செல்லலாம். இந்த கட்டுரை ஒரு குறிப்பிட்டப்பட்ட சித்தாந்தத்தையும் ஒரு குறிப்பிட்டப்பட்ட கூட்டணியை மட்டும்தான் மையப்படுத்துது. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த நிகழ்வு இங்க மட்டும்தான் நடக்குதா? இல்ல. அரசியல் உறுதிகளை கடந்து எல்லா தரப்பு சமூக இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் தங்களோட கூட்டாளிகள் அல்லது சக்தி வாய்ந்த ஆதரவாளர்களோட தவறுகளையும் முரண்பாடுகளையும் கண்டுகொள்ளாம அமைதியா இருக்கிற சந்தர்ப்பங்களை நாம பார்த்ததே இல்லையா? ஆமாம், நிறைய பார்த்திருக்கோம். விமர்சனம் என்பது எப்போதுமே நமக்கு வேண்டாதவர்களை நோக்கி மட்டும்தான் பாய்கிறது. ஆனா ஒரு கொள்கையின் உண்மையான சோதனை அதை நம் நண்பர்களிடமும் நம்மிடமும் பிரயோகிக்கும் போதுதான் தொடங்குகிறது. அடுத்த முறை நீங்க எந்த ஒரு தரப்போட பொது பிரச்சாரத்தையோ போராட்டத்தையோ பார்க்கும்போது அவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னு கவனிக்கிறதோட எதை பத்தி பேசாம அமைதியா இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. அந்த அமைதியில தான் ஒருவேளை உண்மையான அரசியல் ஒளிஞ்சிருக்கலாம்.